திமுகவிற்காக 4 தூண்களை களம் இறக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் களம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாராம். அதுவும் 4 பேர் கொண்ட ஒரு குழுவையும் அமைத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக விரைவாக பார்க்கும்படி அறிவுரையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் நேற்று தினமே அறிவிக்கப்பட்ட நிலையிலே பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் பணிகளை மின்னல் வேகத்திலேயே முடுக்கிவிட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை அடுத்த அனுபவம் வாய்ந்த 4 மூத்த தலைவர்கள் அடங்கிய அதிகாரப்பூர்வமான குழுவை அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி பங்கீட்டு குழுவை தவிர டாக்டர் மு தம்பிதுரை தலைமையிலான 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவையும் எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிறார். இதில் செல்லூர் ராஜு, ஆர் காமராஜர், கோகுல இந்திரா உள்ளிட்ட இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த நிலையிலே இந்த குழுவுடன் அடுத்த சில தினங்களில் தொகுதிகளை இறுதி செய்வார்கள் என எதிர்பார்ப்பு என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஏற்கனவே அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 நிதியுதவி மற்றும் குடும்ப தலைவர்களுக்கு 2,000 ரூபாய் உள்ளிட்ட கவர்ச்சிகரமான தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டிருக்கிறது. நேற்று தினம் 4 மணி வாக்கிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. நேற்று தினத்திலிருந்து தேர்தல் ஆணையம் தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே 4 பேர் கொண்ட முக்கியமான குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேர் தான் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார்கள். அதுவும் அதிமுகவிற்கு இந்த 4 பேரும் முக்கியமான தூண்களாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த 4 பேரும் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவிலே சீனியர் தலைவர்களாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி மற்றும் வளர்மதி ஆகியோரும் இந்த 4 பேர்களும் இடம்பெற்றிருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 பேர் கொண்ட குழு தான் நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருந்து மற்ற எந்தெந்த கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்களோ அவரிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்துவாங்க. அந்த கூட்டணி கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் அவர் எதிர்பார்க்கிறார்கள், இவர்கள் யார் எத்தனை தொகுதிகள் கொடுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி மூலம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர்களுக்கு இத்தனை தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்க முடியும் என அதற்குரிய வேலைப்பாடுகளையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் வேலைகளையும் பார்க்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. மற்றொரு புறத்திலே அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறாராம். ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள் என தேர்வு செய்து அந்த 3 வேட்பாளர்கள் யார் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்பது அளிக்கப்பட இருப்பதாக அதிமுகவின் சார்பாக தகவல் எல்லாம் கசிந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல, அது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு நண்பா.